நம்மள சில பேர் கண்டிப்பாக ஒரு சொத்தை பல்லையாச்சும் கிளியர் பண்ணிவிட்டு ஃபில்லிங் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. டென்டல் ஃபில்லிங்கில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம பேசும்போது சிரிக்கும்போது ஃபஸ்ட்டு தெரிகிறதே நம்மளோட முன்பற்கள் தான். அதில் சொத்தை இருக்குது, லைட்டாக பல் உடஞ்சிருச்சு அப்படின்னா காம்போசிட்னு ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம அந்த பல்லை ஃபில் பண்ணுவோம். இந்த மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணுறப்போ நீங்கள் ஃபில்லிங் தான் பண்ணியிருக்கீங்கிறது பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த காம்போசிட்டில் மல்டிபிள் ஷேட்ஸ் இருக்கிறதுனால உங்கள் பல்லோட கலர் எந்த ஷேடில் இருக்குங்கிறத மேட்ச் பண்ணி நம்ம எக்ஸாக்டாக நேச்சுரல் டூத் மாதிரியே ஃபில் பண்ணலாம். இந்த மெட்டீரியலை பல் சொத்தை இருந்தால் மட்டும் அடைக்கணுங்கிறது இல்லை. இந்த மெட்டீரியலை நம்ம ஸ்மைல் கரெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது முன்பற்களில் சின்ன சின்ன கேப் இருக்குது, என்னால் கிளிப்பு போட்டு சரி பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கும் இந்த காம்போசிட் மெட்டீரியல் யூஸ்ஃபுல்லாக. எனக்கு பின்னாடி இருக்கிற பல்லுலையுமே ஃபில்லிங் பண்ணது தெரியக்கூடாது அப்படின்னா இந்த காம்போசிட் மெட்டீரியல் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் நம்ம பின்னாடி இருக்கிற பற்களுக்கு யூஸ் பண்ணுறோமா இல்லை முன்னாடி இருக்கிற பற்களுக்கு யூஸ் பண்ணுறோமா, அதை எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து இதோட காஸ்ட் வேரி ஆகும். சில்வர் கலரில் நீங்கள் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது அமால்கம் ஃபில்லிங்னு சொல்லுவோம். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அந்த மெட்டீரியல் வச்சு தான் ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது சுருங்கக்கூடிய தன்மை இருக்கும். ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறமா இது சுருங்கிறதுனால பல்லுக்கும் ஃபில்லிங்க்கும் நடுவில் கேப் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த கேப் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சாப்பிட்ற சாப்பாடு அதில் போய் ஸ்டக் ஆகி அந்த ஃபில்லிங்க்கு அடியில் நமக்கு சொத்தை வர ஆரம்பிக்கும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த அமால்கம்ங்கிற மெட்டீரியலில் மெர்க்குரி கண்டென்ட் இருக்கிறதுனால அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வருது. ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபில்லிங் மோஸ்ட்டாக இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்ததாக GIC, கிளாஸ் ஐனோமர் சிமெண்ட். இந்த மெட்டீரியல் பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். இது பின்னாடி இருக்க பற்கள், அதாவது கடவாய் பற்களை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மெட்டீரியலில் என்ன அட்வான்டேஜ்னா அமால்கம் மாதிரி இது சுருங்காது, உங்கள் பல்லுக்கும் ஃபில்லிங்க்கும் நடுவில் கேப் வராது, அதனால ஃபுட் பார்ட்டிகல்ஸும் ஸ்டெக் ஆகாது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்கிறதுனால லைட்டாக சொத்தை இருந்தாலும் அதை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மெட்டீரியலுக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபில்லிங் பண்ணிக்கும் போது உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணுறாங்கங்கிறத உங்கள் டென்டிஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.